டெல்லியில் தானே காங்கிரஸ் இருக்குது. உண்மை தான் சொல்றாரு. டெல்லியில காங்கிரஸ் இருக்குது இல்ல. ஆனா 20 நாள் போராடி போராடி ஸ்டாலினுக்கு ஞாபகம் மறதி வந்துட்டுது. ஏன்னா காங்கிரஸ் திமுக உடனே கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்களா? 20 நாட்கள் போராட்டம் பத்திரிகையில ஊடகத்திலே மாறி மாறி வந்தது. திமுக கட்சிக்காரர் நிர்வாகிகள் காங்கிரஸ் குறை சொன்னாங்க, காங்கிரஸ்காரர் திமுக குறை சொன்னாங்க. ஒரு காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படாத என்ற சூழ்நிலை வந்தது. எப்படியோ கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா மனசாரா கூட்டணி அமைச்சாங்க, சந்தோஷமா இல்ல. அது மட்டும் இல்ல, 10 ஆண்டு காலம் திமுக கட்சிய திமுக அரசாங்கத்தை தாங்கி பிடிச்சவங்க கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கொடுத்த இடத்தை விட ஆதரவு கொடுத்ததுக்காக ஒரு சீட்டு மைனஸ். எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கூட்டணிக்கெல்லாம் எவ்வளவு தூரம் சொன்னோம், திமுகவை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொன்னோம், கேட்கவே இல்லை. சட்டமன்றத்தில் புகழ்வாங்க. நாங்க பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைப்போம். ஆனா காங்கிரஸ் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தை கட்சியோ இந்த அரசாங்கத்தை பத்தி ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே முதலமைச்சர் புகழ்வாங்க. புகழ்ந்ததுக்கு கிடைத்த பரிசு ஒரு சீட்டு மைனஸ். அதோட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவ கூட்டணியில பேசிவிட்டு 4 சீட்டு கொடுத்தாங்க. திமுகவில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்துக்கு 4 இடம் கொடுத்தாங்க. அதுல 3 இடத்துல திமுக சின்னம் உதயசூரியில போட்டியிடணும், ஒரு இடத்துல விருப்பப்பட்ட சின்னத்தில் போட்டியிடும். அதை ஒப்பந்தம் போட்டுட்டு வெளியில் வரும்போது அவர் பத்திரிகைகள் சொல்றாங்க, அழுது கொண்டே சிரிக்கிறேன். என்ன சொல்ற? அழுது கொண்டே சிரிக்கிறேன். அதுதான் அந்த கூட்டணியின் நிலவரம். திமுக போனா இப்படித்தான் கிடைக்கும். அண்ணா திமுக அப்படி இல்ல. தலைமை கழகத்துக்கு எங்களுடைய கூட்டணி தலைவர்கள் வந்தாங்க, பேசணும். 3 மணி நேரத்தில் கூட்டணி முடிவுபட்டு யாருக்கு எந்த இடம் எவ்வளவு இடம் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. அடுத்த நாள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது அண்ணா திமுக. அதுக்கு அடுத்த நாள் முதல் வேட்பாளர் பட்டியல் அண்ணா திமுக தான் அறிவிச்சது. அதுக்கு பிறகு படிப்படியா வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சோம். ஆக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எங்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வலிமையான கூட்டணி. இன்னொன்று சொல்றார் ஸ்டாலின், நிறைய கட்சி கூட்டணியில் இருக்குதான். திமுகவில் நிறைய கட்சிகள் கூட்டணியில் இருக்குதான். அதனால ஜெயிச்சு வரோம். திரு ஸ்டாலின் அவர்களை மக்கள் ஓட்டு போடணும். கூட்டணியில் இருக்கிற ஓட்டு போட முடியாது. மக்கள் ஓட்டு போட்டதான் ஜெயிக்க முடியும். ஆனா அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதம் இருக்குது. மக்கள் செல்வாக்கு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா ஒரு செல்வாக்கு, பாட்டாளி மக்கள் கட்சினா அவள் குறிப்பிட்ட வாக்கு, அம்மல் மக்கள் முன்னேற்ற கழகம், ஐஜேகே உதயநிதி கட்சி, இப்படி எல்லா கட்சிக்குமே குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்குது. அதனால குறைந்த கூட்டணி எங்களுடைய கட்சியில குறைந்த கட்சிகள் கூட்டணி இடம்பெற்றாலும் அதிக வாக்கு சதவீதம் மக்கள் செல்வாக்குள்ள கட்சிகள் எங்க கூட்டணியில் அமைச்சிருக்கிறோம். உங்க கூட்டணியில் ஒரே ஒருத்தர் தான் போய் கட்சியில் சேர்ந்திருக்கிறாங்க. யாரு? தேமுதிக தான் போய் சேர்ந்திருக்குது. 2021 அவர்கள் வாங்கின வாக்கு தவறா நினைக்க கூடாது. அங்க பதிவான வாக்கு தான் சொல்றேன். 6% வாக்கு. எவ்வளவு வாக்கு? அவர்கள் தான் போய் சேர்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு எவ்வளவு சீட்டு? 10 சீட்டு. 2% வாங்கினவனுக்கு 5 சீட்டு. பரவாயில்ல, அந்த கூட்டணியில் இருக்கிறதுக்கு வேணும். படிச்சு சொன்னோம், எங்க பேச்ச கேட்கவே இல்லை. மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்புங்கப்பா, அப்பதான் உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு கிடைக்கும். இல்லாட்டி மக்களுடைய செல்வாக்கு இழந்துருவீணும். மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. கூட்டணியில தலைமை தாங்கிற திமுக இவருடைய செல்வாக்க அறவா இழக்க வைத்துட்டது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றங்கள் 4 இடம் கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பிறகு 3 இடத்துல திமுக சின்னத்தில் அவர் போட்டியிட வேணும், ஒரு இடத்துல விருப்பப்படி போட்டுவிடும். இப்போ என்னன்னா அந்த ஒரு இடத்தையும் பிடிக்கிட்டாங்க. 4 இடத்துலையும் திமுக சின்னத்தில் தான் போட்டியிட வேணும். யாரை எதிர்த்து கட்சி தொடங்கினாங்க? யார் எதிர்த்து? திமுக எதிர்த்து தானே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி தொடங்குச்சு.
அப்புறம் அந்த கட்சியில சின்னத்துல போயிட்டு அந்த கட்சியில சின்னத்துல போட்டிட்டா அந்த தனி கட்சி என்ன நினைக்க முடியும்? யாரை எதிர்த்து திரு வைகோ அவர்கள் கட்சியை தூக்குனாங்களோ அவரிடத்துல போய் சரணகதி அடைஞ்சு பதவிக்காக இன்றைக்கு தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து திமுக சின்னத்தில் நிற்கிறார். 4 தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறீங்க, வெக்கமா இல்ல? அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். அதை இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். 2001 அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கும்போது புனித ரம்லான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி கொடுத்தது அதிமுக. உலகத்தில் இஸ்லாமிய நாடுகள் கூட விலையில்லா அரிசி கொடுக்கல. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் இஸ்லாமிய பெருமக்கள் வேண்டுகோளை ஏற்று சுமார் 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்து அந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்தோம். நாகூர் தர்கா சந்தன கூட்டு திருவிழாவிற்கு தேவைப்படுகின்ற சந்தன கட்டைகளை விலையில்லாமல் கொடுத்தோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கிட்டு வந்தது. அதை திடீரென்று நிறுத்திட்டாங்க. இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து இந்த மானியத்தை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று மத்திய அரசு நிறுத்தினாலும் அதிமுக அரசு தொடர்ந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மானியம் கொடுத்தது. 2021 இந்த மானியத்தை உயர்த்த வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கை ஏற்று 6 கோடி இந்த நிதி ஒதுக்கீடு 12 கோடி ரூபாய் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்ச அரசு அதிமுக அரசு. ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்ல ஹஜ் இல்ல வேணும்னு கேட்டாங்க. 15 கோடி ஒதுக்கி கொடுத்தோம். 2016 ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூலியம் வழங்க திட்டத்தை கொண்டாந்துடும். உலமாக்கல் மற்றும் மோதிலாருக்கு ஓய்வூதிய பயனாளி எண்ணிக்கை அதிகரித்து கொடுத்தோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி கொடுத்தோம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க 25,000 மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தர்காக்கள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது. அதே போல இஸ்லாமிய வகுப்புடன் நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது. 2018 ஆண்டு அப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடு புயல், அந்த புயல் வெள்ளத்தால் அங்கு இருக்கிற நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்தது. நான் நேரடியாக போய் பார்த்து அந்த குளக்கரையை சரி செய்ய 4,4 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு குளக்கரையை அமைச்சு கொடுத்தோம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாடுகளை அமைச்சு கொடுத்தோம். அதோட 2002 ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தலில் அப்துல் கலாம் அவர்களுக்கு வாக்களித்தோம். ஆனால் திமுக வாக்களிக்க மறுத்துவிட்டது. மீண்டும் 2019 ஆண்டு அவருடைய நினைவாக ராமநாதபுரத்தில் ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை அவர் பெயரில் திறந்தோம். 2017 திண்டுக்கல்லில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் கட்டி திறந்தோம். கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அதிமுக அரசாங்கம். இவ்வளவு நாங்கள் செஞ்சிருக்கிறோம். திமுக ஒன்னாவது உங்களுக்கு செஞ்சுதான். சிந்திச்சு பாருங்க.